வந்த நட்சத்திரம் நீ, பூமியிலே கண்டெடுத்த முத்து சரம் நீ, முத்து சரம் நீ. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? ஒரு விதை பல விருட்சமாகும் ஒரு அதிசய அற்புதம். அதாவது கலாம் ஐயாவோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்கான நாளைய மாணவர்களை ஊக்குவிக்கிற ஒரு பள்ளி காரைக்குடி பகுதியில், அதுவும் நமக்கு தெரிந்த இடத்துல இருக்கிறத பார்க்குற பெருமையாக இருக்குது. சுற்றி பாருங்களேன், எத்தனை கலாம்கள் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. அதை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரும் ஒரு கலாம் உருவத்தில் நாளைய விருட்சங்களை சந்திக்கும் இந்த ஒரு நல்ல வேலை. வணக்கம் மேடம். வணக்கம். அதான் நம்ம வகுப்பறைகளை நுழையும் போதே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃபீல் வந்தது. இந்த ஐயாவை பற்றின விழிப்புணர்வு எப்போலேருந்து உங்களுக்கு தோணுச்சு? இது மாதிரி ஒரு வகுப்பறையை உருவாக்கி மாணவர்களை இது போல் அப்துல் கலாம் வகுப்பறைனே ஒன்று நடத்தக்கூடிய இந்த மாதிரி திட்டங்கள் எப்படி இதை முதல்ல செயல்? அதாவது நான் காளையார் கோயிலில் டயட்டில் ஆசிரியர் பயிற்சி படித்தேன் 2 வருஷம். 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை டிவியில் நான் ஒரு ஆனந்த கண்ணீரோடு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து முடித்தோன்னே எனக்கு ஒரு லட்சியம் இதயத்துலேருந்து உருவானுச்சு. அது என்னென்னா, நாளைக்கு நம்ம நிச்சயம் ஆசிரியராக வந்தால், அதுவும் அரசு பள்ளி ஆசிரியராக நமக்கு வாய்ப்பு கிடைத்தால், நிச்சயம் நம்முடைய மாணவர்களை இதேபோல் கலாமாக உருவாக்க வேண்டும் என்கிற விதை எனக்கு அப்போதே என் இதயத்தில் விழுந்து விட்டது. அந்த கனவை நனவாக்கியது தான் எனது கலாம் வகுப்பறை. உங்களுடைய மாணவர்களை அழைச்சி அவங்க என்னென்ன கற்றுருக்காங்கன்னு கொஞ்சம் லைவாக பார்க்கலாமா? நல்லா எங்கள் வகுப்பறையில் என்னென்னா, தினம் தினம் கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து கலாம் வாழ்த்து பாடல் கட்டாயம் பாடிடுவோம். ஏன்னா தினம் தினம் நினைத்து போற்றப்பட வேண்டியவர் கலாம். பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, கலாமோட பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும், நினைவு நாள் அன்னைக்கு மட்டும் கலாமை நினைத்தால் போதும், அன்னைக்கு சிலைக்கு மாலையிட்டு வழங்கினால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா, 365 நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நினைத்து போற்றப்பட வேண்டியவர் நம் மாமேதை கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதனால நாங்கள் தினமும் எங்கள் வகுப்பில் கடவுள் வாழ்த்து முதல்ல பாடுவோம். அடுத்ததாக கலாம் வாழ்த்து பாடல் பாடிவிட்டு தான் நாங்கள் தினமும் எங்கள் வகுப்பறையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்பதை இங்கு நான் மிகவும் பெருமையோடு பதிவு செய்கிறேன். நீங்கள் அனைவரும் எங்கள் கலாம் வகுப்பறை மாணவ செல்வங்களின் கலாம் வாழ்த்து பாடலை கேட்டு மகிழலாமா? இப்போது வானத்திலே மின்னும் அந்த நட்சத்திரம் நீ, பூமியிலே கண்டெடுத்த முத்து சரம் நீ, முத்து சரம் நீ. வெளி ஓடம் ஒன்று வீதியிலே போனதம்மா, இந்திய நாடு இங்கே உன் புகழ் பாடுதையா. எவுகனை நாயகனே, எவுகனை நாயகனே, என்னை யாரென்று எனக்கு காட்டினாயே. அரசு பள்ளிக்கூடத்திலே உன்னல் துவங்கியதா, அகிலம் போற்றும் அளவினிலே உன்னல் கல்வி விளங்கியதா. இவளோடு நீ கலந்த வாழ்க்கை நெறி பொன்னாகும், உன்னை காண துடிக்கும் கண்களானவும். வானத்திலே மின்னும் அந்த நட்சத்திரம் நீ, பூமியிலே கண்டெடுத்த முத்து சரம் நீ, முத்து சரம் நீ, முத்து சரம் நீ. உங்கள் ஆசிரியர் பணியில் இது போல் பல ஆயிரம் பேரை நீங்கள் உருவாக்குறீங்க. இங்கே பார்க்கும்போதே தெரியுது கலாம் விதைகள் நாளைய விருட்சமாக இருக்கிறதுக்கு. அதில் சில பேரை அழைச்சி நீங்கள் ஒரு சில தகவலை பயிரலாமே மாணவர்கள்? நல்லா பயிரலாம். எனது கலாம் வகுப்பறையில் கடவுள் வாழ்த்து நாங்கள் தினம் தினம் பாடுவது போல் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு 3 மாணவிகள் கலாம் பொன்மொழிகளை கூறுவார்கள். அந்த முறைப்படி இன்று 3 மாணவிகள் உங்களுக்கு கலாம் பொன்மொழிகளை கூறுவார்கள். வணக்கம். கலாம் பொன்மொழிகள். ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். உங்களுக்கு இறக்கைகள் உள்ளன, தவளை முயற்சிக்காதீர்கள், பறக்க கற்றுக்கொள்ளுங்கள், உச்சத்திற்கு பறந்து செல்லுங்கள். நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமை இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே வாய்ப்புகள் உள்ளன. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கலாம் பொன்மொழிகள். கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பதில் நீங்கள் தூக்கத்தில் காணுவது அல்ல, உங்களை தூங்க முடியாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான பெரிய ஏற்படுத்துக்கள். ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நண்பன் ஒரு நூலகத்துக்கு சமமானவர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கலாம் பொன்மொழிகள். ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது கொன்று விடலாம். கண்ணை திறந்து பார், அது வென்று விடலாம்.
வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்குள்ள வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். நன்றி. கனவு காணுங்கள் என கூறியவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். மாமேதை அப்துல் கலாம் பிறந்த ஊர் எது? ராமேஸ்வரம். அவங்க அப்பா என்ன தொழில் பார்த்து வந்தார்கள்? படகு ஓட்டியவர். மாமேதை அப்துல் கலாம் அவர்கள் எந்த உயர்ந்த பதவிக்கு வந்தாங்க? குடியரசுத் தலைவர். வெரி குட். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க? அதாவது குடியரசுத் தலைவர் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன எதுவாக இருந்தாங்க? சயின்டிஸ்ட். வெரி குட். இது கலாம் வகுப்பறை என்பது கலாம் குடியிருக்கிற கோயில் என்பதால் எனது கலாம் வகுப்பறைக்குள் காலனிக்கு அனுமதியே கிடையாது. அதனால்தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன், கலாம் வகுப்பறையில் காலனிகள் வேண்டாமே என்று. மாமேதை கலாம் ஒரு மத நல்லிணக்க மகான் என்பது அனைவரும் அறிந்ததே. ஒரு முறை மேடையில் அவர் சொன்னார், மத நல்லிணக்கம் என்றால் என்ன என்று. முஸ்லிம் ஆகிய நான் கிறிஸ்தவர்களின் புனித பொருளான மெழுகுவர்த்தியை எடுத்து இந்துக்களின் புனித பொருளான குத்துவிளக்கை நான் ஏற்றுகிறேன், இதுதான் மத நல்லிணக்கம் என்றார். அந்த மத நல்லிணக்க விதையை என் மாணவர்கள் மனதிலும் நான் விதைக்க ஆசைப்பட்டேன். அதனால்தான் இங்கே பாருங்கள், பகவத்கீதை இருக்கிறது, திருக்குரான் இருக்கிறது, கிறிஸ்தவர்களின் புனித நூலும் இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் மும்மத பாடல்களையும் பாடி வருகிறோம் என்பதை இங்கு நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மினி நூலகமே, அதுவும் முழுக்க முழுக்க அப்துல் கலாம் ஐயாவோட தகவல் உள்ள நூலகமாகவே வச்சிருக்கீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கள? ஆமாம், இதற்கு பெயரே கலாம் நூலகம்தான். இதில் கலாம் எழுதிய அத்தனை புத்தகங்களும் இதில் நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். கலாமை பற்றி மற்றவர்கள் எழுதிய, மற்ற எழுத்தாளர்கள் எழுதிய தமிழ் புத்தகம் மற்றும் ஆங்கில புத்தகங்களும் இதில் சேர்த்து வைத்திருக்கிறேன். தினமலர், தினத்தந்தி, தினமணி, இந்து, வாரமலர், குமுதம், இதே மாதிரி 20 நாளிதழ்கள், வார பத்திரிகைகள். டெய்லி எந்தெந்த சின்ன சின்ன இதில் வரும் 20லேருந்து கலாம் பற்றி என்ன செய்திகள் வந்திருந்தாலும் அந்த நூலகத்தை சொல்லி பர்மிஷன் வாங்கி இந்த செய்திகள் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி தொகுத்தது தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ தொகுப்பு வந்து இதில் இருக்குது. இதே மாதிரி ஒரு 10 ஃபைல். ஒரு கலாம் பக்தியா வாழ்ந்திருக்கீங்க. நிருபர்களே வந்து ஆச்சரியப்பட்டாங்க, எங்கள்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு தொகுப்பு இல்லை, இத்தனை தினசரிகள், இத்தனை நாளிதழ்கள், இத்தனை வாரமலர்கள், இத்தனை நாளிதழ்கள் வந்த தொகுப்பு எங்களிடம் இல்லை, ஆனால் உங்களிடம் இருக்கிறது என்று ஒரு சின்ன இது கூட, ஒரு சின்ன கட்டம் கட்டி ஒரு சின்ன தொகுப்பு வந்தால் அதை கூட நான் வந்து மிஸ் பண்ணுறதில்ல. அதாவது எங்கும் கலாம் எதிலும் கலாம் அப்படிங்கிற இதை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வர நம்மளோட கலாம் சிந்தனைகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குவாலிட்டி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் அவங்க வந்து முதல்ல அவங்க தான் கலாம் மறைவப்ப அந்த கேலண்டர் போட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் ஜனவரி 1ஆம் தேதி அவங்கள்ட்ட கேட்டு ஒரு 100 கேலண்டர் வந்து நான் வாங்கிடுவேன். வாங்கி அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், எனது கலாம் வகுப்பறை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அந்த கேலண்டரை கொடுத்துருவேன். கேலண்டரை கொடுத்துட்டு அந்த மாணவ செல்வங்கள்ட்ட என்ன சொல்வேன்னா, கேலண்டர் நம்மளை பார்த்து கேட்குமா, நீ வந்து என்னைய கிழிக்கிறியே, நீ மட்டும் டெய்லி என்ன செஞ்சு கிழிச்ச அப்படின்னு ஒரு கவிஞன் அருமையாக கவிதை எழுதியிருந்தாப்புல. அதனால நீ டெய்லி வந்து கேலண்டரை உங்கள் அம்மா அப்பா கிழிக்கக்கூடாது, நீ தான் அந்த கலாம் கேலண்டரில் தேதி கிழிக்கணும். அப்போ தான் உனக்கு ஒவ்வொரு தடவையும் தேதி கிழிக்கிறப்பையும் உன் மனசில் நம்ம கலாமா வரணும், கலாம் மாதிரி வரணுங்கிற எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கலாம் நைட் லாம்பு. இதை மாட்டினா நைட்டு வெளிச்சத்தில் அந்த கலாமோட முகம் மட்டும்தான் தெரியும். அப்போ உனக்கு தூங்குறப்பையும் காலைல எந்திரிக்கிறப்ப அந்த கேலண்டரை கிழிக்கிறப்ப கலாம் மாதிரி வரணுங்கிற எண்ணம் வர்ற மாதிரி, நைட்டு நீ தூங்க போகிறப்பையும் இதே மாதிரி இந்த கலாம் நைட் லாம்பு இருந்துச்சுன்னா உனக்கு கனவுல என்ன வராது, கனவு ஃபுல்லாக கலாம் தான் வருவாரே தெரியும், உனக்கு பேய் கனவு பிசாசு கனவுலாம் வராது. கலாம் பேனா, கலாம் உருவம் பொறிக்கப்பட்ட பேனா. இந்த பேனாவை குழந்தைங்க யூஸ் பண்ணுறப்பையும் கலாம் உருவம் பொறிக்கப்பட்ட பென்சில், இந்த கலாம் பேனா, இந்த கலாம் பென்சில்லாம் மாணவர்கள் வந்து எழுதுறப்பே அவங்க மனசுல ஒரு சந்தோஷம், கலாம் பற்றி நம்ம வரணும், அதுக்காக கட்டாயம் கலாம் போட்டோ போட்டு ஐடி கார்டு போட்டா குழந்தைங்களுக்கு மனசுல அந்த கலாம் மாதிரி வரணுங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு நான் வலியுறுத்திக்கிட்டு வரேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டோட அட்டைப்படத்துலையும் கலாம் அட்டைப்படம் இருந்தால் மாணவர்களுக்கு இன்னும் ஒரு சிறந்த ஊக்கமாக அமையும். ஒவ்வொரு அமைப்பும் வந்து நிறைய போட்டிகள் நடத்தி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெடல் போடுறப்ப அவங்க அமைப்போட பேர் ஒரு பக்கம் எழுதிக்கலாம், இன்னொரு பக்கம் கட்டாயம் இந்த மாதிரி கலாமோட புகைப்படத்தை போட்டு மெடல் போட்டால் சிறப்பாக இருக்கும். உங்கள் பேர் போட்டு விசிட்டிங் கார்டு அடிக்கிறீங்களா, அந்த விசிட்டிங் கார்டில் உங்கள் பேர் போட்டுங்க, பதவி, உங்கள் வீட்டு முகவரி எது வேணாலும் போட்டுங்க. அதோட கட்டாயம் ஒரு கலாம் புகைப்படத்தையும் போட்டிங்கன்னா அந்த ஒரு விசிட்டிங் கார்டுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் அப்படின்னு நான் வந்து உணர்றேன். 2 வீலரில் 4 வீலரில் எல்லாத்துலேயும் வந்து சினிமா நடிகர்களோட புகைப்படங்கள் வந்து நிறைய பேர் ஒட்டி இருக்கீங்க, அது உங்களோட விருப்பமாக இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையாவது கட்டாயம் 2 வீலர் 4 வீலர்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்
குழந்தைங்கள்ட்ட பெற்றோர்கள்ட்டெல்லாம் கொடுத்து உங்கள் 2 வீலரில் இந்த மாதிரி இந்த கலாம் ஸ்டிக்கர் கட்டாயம் ஒட்டிக்கிங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து டெய்லி நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க ஸ்கூலுக்கு உங்கள் 2 வீலரில் இந்த ஸ்டிக்கரை டெய்லி பார்ப்பாங்க, உங்கள் குழந்தைங்க கண்ணில் படும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு வந்து பொம்மைனா பிடிக்கும். அப்படிங்கிறப்ப அந்த மாணவர்கள் மனதில் வந்து பதிய வைக்கிறக்கா இந்த மாதிரி கலாம் பொம்மைகள் காமிச்சு அந்த கலாமோட வாழ்க்கை வரலாற்றை குழந்தைகளுக்கு சும்மா நம்ம நின்று அந்த வாழ்க்கை வரலாறை ஒப்பிக்கிற மாதிரி கூறுவதை விட இதே போல் பொம்மைகளை காண்பித்து மாணவர்கள் மனதில் வந்து வாழ்க்கை வரலாறை கூறுறப்ப அவங்க மனசில் வந்து கலாமோட உருவமும் கலாமோட வாழ்க்கை வரலாறும் மிகச்சிறப்பாக பதியுங்கிறது என்னோட ஒரு அருமையான கருத்து. இது வந்து நான் முக்கியமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு குடிசை தொழிலாளியோட இதயத்தில் கூட கலாம் குடியிருந்திருக்காரு, கோடீஸ்வரரோட இதயத்திலையும் குடியிருந்திருக்காரு, குடிசை தொழிலாளியோட இதயத்திலையும் ராஜ சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாரு. ஒரு குடிசை தொழில தான் அந்த ஊறுகாய் தயாரிப்பாங்க. அவங்க பாருங்க கலாம் புகைப்படத்தை போட்டு ஊறுகாய் தயாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி ஒரு அந்த சமுதாயத்தில் எப்படி வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்குங்கிறத இது ஒரு சிறந்த உதாரணம். இதே மாதிரி கலாம் கீச்செயின் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம நாட்டில் உள்ள எல்லாரும் இதே கீச்செயின், பீரோக்கு 2 வீலர் 4 வீலர் எல்லாருக்கும் இது வந்து என்னோட ஸ்கூட்டியோட கீச்செயின். இதே மாதிரி எல்லாரும் கலாம் கீச்செயின் தான் யூஸ் பண்ணணுங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆசை. அதே மாதிரி புத்தகங்களில் ஒட்டுறாங்கல்ல மாணவர்கள் பேர், வகுப்பு, பள்ளி எழுதுகிற லேபிள், அதுலேயும் கலாம் புகைப்படம் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் தாம்பூல பையில இந்த மாதிரி கலாம் புகைப்படத்தை போட்டு கலாம் பொன்மொழிகளையும் பொறித்து கொடுக்க வேண்டும்ங்கிறது என்னோட ஆசை. மொய்க்கவர்லையும் கலாமோட பொன்மொழிகள் கட்டாயம் இருக்க வேண்டும். நான் கூறினேன் கலாமின் வாழ்க்கை வரலாற்றையும் ஒரு பாடமாக நடத்துகிறேன் என்று. அதற்காக உள்ள ஏடு தான் கலாம் ஏடு. இதில் சொல்வது எழுதுக டிக்டேஷன் வேர்ட்ஸ் முழுவதும் கலாம் ஐயாவை பற்றி தான் இருக்கும். இதில் உள்ள கேள்வி பதில்கள் முழுவதும் கலாம் ஐயாவை பற்றி தான் இருக்கும். இது கிளாஸ் ஒர்க் நோட்டு. இது கலாம் தேர்வு ஏடு. இதில் கலாம் பாடம் நடத்தினால அதுல இருந்து மாணவர்களுக்கு சிறு சிறு தேர்வுகள். பொதுவாகவே போட்டோஸ் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. கலாமோட வாழ்க்கை வரலாற்றை மாணவர்கள் மனதில் இதுபோல் ஆல்பங்கள் மூலம் பதிய வைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை கலாம் ஓவிய கண்காட்சி நடத்தணும்னு. ஏன்னா இந்த ஃபைலில் ஃபுல்லாக உள்ள கிட்டத்தட்ட ஒரு 100 ஓவியங்களுக்கு மேலே இருக்குது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் வரைந்த கலாம் ஓவியங்கள். இது ஒவ்வொரு பதிவு கலாமையோட பதிவை பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு சலாம் நிச்சயமாக. இது வந்து வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது ஆச்சரியத்துக்குரிய செய்தி. இது மாதிரி ஒரு மாணவர்களை பெரிய அளவில் ஊக்குவிச்சு நீங்களும் அது ஆத்மார்த்தமாக, அதாவது ஒரு செயலை வந்து நம்ம இவ்வளவு செய்யணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு உள்ள காலத்தில், ஆனால் செய்கிறது நமக்கு திருப்தி இருக்கணும். நம்மளால் நாளைக்கு 4 பேர் வளரணும்னு நினச்சேன். உங்களுடைய ஆசிரியர் பணிக்கும் சரி, இந்த மாணாக்கர்களை பார்த்ததுலேயும் சரி எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் உங்களுடைய பணிகள் சிறந்து விருதுகள் பல வாங்கணுங்கிறது எங்களுடைய காரைக்குடி வைப் சார்பாக மிகுந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மிக்க மகிழ்ச்சி.